2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மதவெறி சக்தியான பிஜேபி, அதற்கு துணை போகிற அதிமுக உள்ளிட்ட அணியை எதிர்த்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இதற்கு 2 அணிகளுக்கும் இடையிலேதான் தேர்தல் என்பது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல ஆண்டு காலமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒரு அங்கமாக செயல்பட்டு வருவது தெரியும். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த அணியிலிருந்து போட்டியிடுவது எவ்வளவு முக்கியமோ அதே சமயத்தில் ஒரு கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. அதைவிட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவினுடைய முடிவு. அதற்கான தொடர் முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திமுக தலைமையோடு தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடும் 2 முறை பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இருந்தாலும் அதிகமான கட்சிகள் இந்த அணியிலே இடம்பெற்றிருப்பதும் புதிதாக சில கட்சிகள் வந்து சேர்ந்திருப்பது, ஆகவே அனைவருக்கும் தொகுதிகளை பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கேட்கக்கூடிய எண்ணிக்கையில் தொகுதியை தர இயலவில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைப்பில் தெரிவித்தார்கள். ஆகவே 6 என்பதை ஒரு தொகுதியை குறைத்து 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். அது சம்பந்தமாக இன்று காலை நடைபெற்ற கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் விவாதித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு எந்த விதத்திலேயும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒற்றுமை, அதற்கு குந்தகம் விளைக்கக்கூடிய வகையில் இருந்துவிடக் கூடாது என்ற அக்கறையோடும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வழங்க முன் வந்திருக்கிற 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்வது என்று கட்சியினுடைய மாநில செயற்குழு முடிவு செய்து அதன் அடிப்படையில் இப்போது திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் என்கிற முறையில் நானும் கையொப்பமிட்டு 5 தொகுதிகளுக்கான 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான உடன்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை.